Joyful Family. மகிழ்ச்சியான குடும்பம் என்ற இந்த குடும்ப நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன நேயர்களே, குடும்பமாக நீங்கள் எப்படி இருக்கீங்க? குடும்பம்னா அப்படி இப்படி இருக்க தான் செய்யும். சண்டை, பிரச்சனைகள், இல்லை கருத்து வேறுபாடுகள், அதுக்கப்புறம் கோபம், இதெல்லாம் கலந்தது தாங்க குடும்பம். ஆனால் அந்த குடும்பத்து நடுவில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்போவுமே இருக்கணும். அதுதான் அந்த மகிழ்ச்சியான குடும்பத்தின் முக்கியமான ஒரு நோக்கமாகும். கர்த்தர் நம்ம குடும்பங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. இந்த குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கணும்னு அதிகமாக அவர் விரும்புகிறார். ஆனால் அந்த வேதத்தின் அடிப்படையில் நம்ம இந்த குடும்பத்தை எடுத்து கட்டும்போது நிச்சயமாக நம்மளுடைய குடும்பங்கள் ஆசிர்வதிக்கப்படும். ஒவ்வொரு காரியமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். நிறைய பேரை சந்திக்கும் போது உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார்னு சொல்லுகிற அந்த நல்ல செய்தியை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் நம்ம இந்த குடும்ப நிகழ்ச்சியில் நம்ம கடந்த சில வாரங்களாக பெற்றோர் குழந்தைகள் இந்த ரிலேஷன்ஷிப்பை பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி பேரண்டிங்கிறது ஒரு பெரிய சேலஞ்ச். எல்லா பெற்றோருக்கும் அப்படியே மூச்சு வாங்குது. அவங்களோட ஸ்டடீஸு, அதுக்கப்புறம் அவங்களோட கேரக்டரை பில்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, அவங்களுடைய எதிர்காலம், இப்படி பேரண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப டென்ஸ்டாக இருக்கிறது இன்றைக்கி குழந்தைகளை குறித்து தான். அவர்கள் எக்ஸாம் எழுதுகிறாங்களோ இல்லையோ, அந்த பதட்டம் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. பிள்ளைகளோடு சேர்ந்து படிக்கிற பெற்றோர் நிறைய பேர் இருக்கீங்க. இதன் மத்தியில் குழந்தைகளை எப்படி ஒரு தேவ சந்ததி, தெய்வ பயம் உள்ளவர்களாக நம்மளுடைய குழந்தைகளை வளர்க்கிறது, குறிப்பாக அந்த பயங்கரமான உலகத்திலேருந்து, பாவமான உலகத்திலேருந்து நம்ம பிள்ளைகளை எப்படி காப்பாற்றி பரிசுத்தமாக வாழும்படி வளர்ப்பது, அதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக நம்ம பார்க்கும்போது வேதத்தில் தெளிவாக பார்த்தோம். நம்ம குழந்தைகளை நம்ம பலிபீடத்திற்கு கொண்டு வர வேண்டும். அதாவது கொடுத்தவரிடத்திலே திரும்பி கொண்டு இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம பலிபீடத்தின் முன்னால் குழந்தையை கொடுக்கும்போது, இது என்னுடைய குழந்தை இல்லை, உம்முடைய குழந்தை, இதை வளர்த்து கொடுக்கும்படியாக என்ன நீங்கள் அனுப்பியிருக்கீங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக அதில் தேவன் நம்மளுக்கு உதவி செய்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதனால் குழந்தைகளை குறித்து எப்படி வளர்க்கிறது, எப்படி அந்த பிள்ளைகளை விட்டு கொடுப்பது தெய்வ சமூகத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கும் குழந்தைகளை புரிந்து கொள்ளுவது, இன்றைக்கி இதில் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை கொஞ்சம் ஒரு சில வாரங்களாக நம்ம மெதுவாக பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அண்டர்ஸ்டாண்டிங் அவர் சில்ட்ரன், இல்லையா? நம்மளோட குழந்தைகள் தான் நம்மளோட ஜீனெல்லாம் இருக்குது, நம்மளோட முக பாவனைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிற மாதிரி பிள்ளைங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமானவர்களாக இருக்காங்க. நம்ம வளர்ந்த மாதிரி அவங்க இல்லை. நம்ம அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிந்த மாதிரி இல்லை. இது எல்லாருடைய பெற்றோருடைய ஒரு பெருமூச்சாக இருக்கிறது. எந்த பேரண்ட்ஸ் கிட்ட நாங்கள் நின்று பேசினாலும் அதான் சொல்கிறாங்க, நம்ம காலத்தில் இருந்த மாதிரி இல்லைங்க இப்போ பிள்ளைங்கள்லாம் இப்போ ரொம்ப மாறிட்டாங்க, சொன்ன பேச்சே கேட்குறதில்ல, நிறைய கேள்வி கேட்குறாங்க, இன்றைக்கி அவங்களாம் கூகுள் ஜென்ரேஷனாக மாறிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை படைத்திருக்கிற ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த சந்ததியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொள்வது மட்டும் இல்லை, அவர்களை தேவ சந்ததியாக நிச்சயமாக வளர்க்கவே முடியும். வேதம் நமக்கு நிறைய காரியங்களை அழகாக சொல்லி கொடுக்கிறது. இன்றைக்கு அண்டர்ஸ்டாண்டிங் த பிக் பிக்சர் ஆஃப் காட்ஸ் பிக் பிக்சர், அதாவது தேவன் வைத்திருக்கிற நம்ம பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை புரிந்து கொள்வது. குறிப்பாக நம்ம பேசும்போது நம்ம குழந்தைகளை ஏன் நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படின்னும் போது பொதுவாக சொல்லப்படுகிற ஒரு கருத்து என்னென்னா, ஜென்ரேஷன் கேப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாம் வாழ்ந்த ஒரு சூழ்நிலை, கலாச்சாரம், நம்ம வாழ்ந்த நம்ம டைமில் இருந்த மாதிரி இருந்த காரியங்கள் இப்பொழுது இல்லை. அந்த காரியங்கள் எல்லாம் மாறி இருக்கு. நம்மளுக்கு அப்புறம் ஒரு 30-40 வருஷத்துக்கு அப்புறம், கிட்டத்தட்ட 25-30 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைகள் பிறக்கும்போது, நம்ம வாழ்ந்த காலத்தில் இந்த மாதிரி செல்ஃபோன் இல்லை, இன்டர்நெட் இல்லை, டெலிவிஷன் சேனல்ஸ் இவ்வளோ இல்லை, நிறைய வசதிகள் இல்லை. இப்படி வாஷிங் மெஷின், எல்லாம் மெஷின்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கல, எல்லாம் கையிலேயே நம்ம நிறைய காரியங்கள் செய்தோம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, எங்கள் வீட்டில் இருந்த கிணறு ஞாபகம் இருக்குது, அந்த கிணறுல தண்ணி இறைச்சது ஞாபகம் இருக்குது. ஆனால் இப்போல்லாம் டேப்பு திறந்தாலே நம்மளுக்கு தண்ணி வந்துடுது. ஒரு காலத்தில் அடி பம்ப் இருந்துச்சு, அதை அடித்தா தான் தண்ணி வரும். ஆனால் இப்போ அதெல்லாம் கொஞ்சம் மாறி இன்றைக்கி டேப் திறந்து விட்டாலே தண்ணி. அப்போ நிறைய காரியங்கள் நம்ம சூழ்நிலைகள் எல்லாம் மாறி இருக்கு. அப்போ நம்ம சந்ததிக்கும் இப்போ
இப்போ இருக்கிற சந்ததிக்கு ஒரு இடைவெளி இருக்கிறனால தான் நம்ம குழந்தைகளை நம்ம புரிந்து கொள்ள முடியல அப்படின்றது பொதுவான ஒரு கருத்து. ஆனால் அதையும் தாண்டி அதுவும் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஆண்டவருடைய அந்த பிக் பிக்சரை நம்ம பார்க்க மறக்கிறது தான் உண்மையாலுமே நம்ம குழந்தைகளை புரிந்து கொள்றதுல நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம இதை தொடர்ந்து நம்ம வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது அதை பேர்ட்ஸ் வியூன்னு கூட சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து ஏரோப்ளேன் கண்டுபிடிக்காததுக்கு முன்னால் ஒரு 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 காரியத்தை இன்னும் பெரிய அளவில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெள்ளம் ஏற்பட்டிருக்கு, ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு, இல்லை ஒரு நிலப்பரப்பு எப்படி இருக்குது, ஒரு மேப்பாக அதை பார்க்கணுன்னு சொன்னால் அதை வந்து என்ன பண்ணுவாங்க, மேலே உயர்ந்த ஒரு இடத்துக்கு போய் அதை பார்ப்பார்கள். அதை பேர்ட்ஸ் வியூன்னு சொல்லுவாங்க. ஒரு பறவை, ஒரு ஈகிள் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே பறக்கும்போது அது பார்க்குறதற்கும் நம்ம கீழேருந்து தரையில் பார்க்குறதுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஒரு காரியம் இருக்கும். இன்றைக்கு ஆனால் நம்மளுக்கு பிளேன் இருக்குது. நம்ம பிளேனில் பயணம் பண்ணவங்க பார்த்திங்கன்னா அழகாக பார்ப்பாங்க. கொஞ்சம் டேக் ஆஃப் ஆனதுமே பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே அந்த முழு பட்டணம், அந்த பட்டணத்தில் இருக்கிற அந்த கட்டமைப்புகள், எந்த இடத்துல தண்ணி இருக்குது, எந்த இடத்துல நிலப்பரப்புகள் இருக்குது, எங்கே வந்து வீடுகள் இருக்குது, இன்னும் கொஞ்சம் மேலே போனீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய வியூ, இன்னும் மேலே போனீங்கன்னா அதோட ஒரு பெரிய வியூ. ஸோ இதை தான் பேர்ட்ஸ் வியூன்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ட்ரோனுன்னு ஒரு கேமரா வச்சு எடுக்கிறாங்க. அந்த ட்ரோனை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அது மேலே போயிட்டு ஒரு பெரிய வியூவை என்ன பண்ணுது, ஓவரால் வியூவை வந்து கவர் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் நம்ம சூழ்நிலை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற குழந்தைகள் நம்ம முன்னால் இருக்காங்க, அவங்க அடம் பிடிக்கிறாங்க, அவங்கள்ட்ட பிடிவாதம் இருக்குது, அவங்கள்ட்ட நிறைய கெட்ட குணங்கள் இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். நிறைய நல்ல குணங்களும் இருக்குது. பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க, நல்ல திறமைசாலிகளாக இருக்காங்க, நல்லா பேசுகிறாங்க. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னால் பார்க்குறது. ஆனால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உயர போய் தேவன் நம்ம பிள்ளைகளை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், இதை நம்ம புரிந்து கொள்ளும்போது குழந்தைகளுக்கும் நமக்குமான இடைவெளி கண்டிப்பாக கம்மியாகும். இன்றைக்கு பெரிய டென்ஷனே என்ன அப்படின்னு சொன்னால், தேவன் நம்ம பிள்ளைகளுக்காக ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் திட்டத்தை பண்ணிட்டு தான் என்ன பண்ணுறாரு, பிள்ளைகளை இந்த இடத்துல அனுப்புகிறாரு. அது நம்ம வந்து நினச்சிக்கிறோம் என்னென்ன அப்படின்னு சொன்னால், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பேர் வைக்கும்போது ஒரு ப்ரேயர் பண்ணுறோம். ஆண்டவரே ஒரு பேர், ஓகே அம்மா அப்பா எல்லாம் சேர்த்து அது ஒரு பைபிள் நேமாக இருக்கணும், இப்படி அர்த்தம் கொண்டதாக ஒரு பேர் வைக்கிறோம். அப்போ ஆண்டவர் வந்து பேர் வைக்கிறதுல நம்மளுக்கு உதவி செய்கிறாரு. அடுத்தது ஸ்கூல் போகணும், ஆண்டவரே ஸ்கூல் நல்ல ஸ்கூல். உடனே ஆண்டவர் ஒரு ஸ்கூலை உங்களுக்கு காட்டி, இல்லை இப்படி கிடையாது. ஆக்சுவலாக காட்ஸ் பிளான் எப்படின்னா, உங்கள் குழந்தை பிறந்து உங்களுக்கு குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுலேருந்து உங்கள் குழந்தை பெருசாகி வாழ்ந்து சாதித்து முடித்து அது மரணம் வரைக்கும் ஆண்டவர் முதலாவது ஒரு புத்தகத்தில் எழுதி முடிச்சிடுறாரு அந்த சகாப்தத்தை. ஸோ ஒருத்தருடைய பிறப்புக்கு முன்பாகவே அவர்களோட வாழ்க்கை அழகாக நேர்த்தியாக எழுதப்படுகிறதுனா எல்லா டீட்டெயில்ஸும் இல்லை, பட் பிக் பிக்சர். இவங்க மெயினாக செய்ய வேண்டிய இந்த காரியம் இதுதான். இந்த நோக்கத்துக்காக தான் இவங்களை நான் இந்த உலகத்தில் நான் படைத்திருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் மோசே நம்ம எடுத்துக்கொண்டோன்னா, அவர் வந்து எகிப்தில் வாழ்வார், அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிவார், எகிப்தில் வாழ்வார், அதற்கப்புறம் மீதியான் தேசத்துக்கு வருவார், அதற்கப்புறம் இஸ்ரவேலுக்கான அழைப்பை பெற்றுக்கொண்டு இஸ்ரவேலை நடத்தி கானானுக்கு முன்னால் நீபோ மலை வரைக்கும் கொண்டு வந்து விடுவார். இப்படி என்று மோசேக்கான வரைபடத்தை எழுதி முடித்த பிறகுதான் மோசே அவர்களுடைய அவங்க அம்மா வயிற்றில் உருவாகவே ஆகிறார். இதை கொஞ்சம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கும் பிள்ளைகளுக்கான அந்த ஒரு இடைவெளி வந்து ரொம்பவே கம்மியாயிடும். பாருங்கள், ஆண்டவர் முடிவிலிருந்து ஆரம்பத்தை பார்க்கிற தேவன். நம்மளுடைய தேவன் அப்பப்போ நம்ம ஜெபத்தை கேட்டு ஏதோ நம்ம குழந்தைங்க வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் அல்ல. அவர் அழகாக ஏற்கனவே நம்மளுடைய பிள்ளைகளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தை நிர்ணயித்து எழுதி முடித்து வைத்து விட்டு தான் குழந்தைகளை நம்ம கையில் அவர் கொடுக்கிறார். சில நேரம் நம்ம ஒரு கவர்மெண்ட் ஜாபில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், என் பிள்ளைக்கும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாப் எதிர்காலம் இருந்தால் தான் செக்யூர்ட் அப்படின்னு நினச்சி அதை திணிக்கிறோம். இல்லை, எனக்கு ஒருவேளை இன்ஜினியரிங் படித்து நான் ஒரு நல்ல அப்போமே இன்ஜினியர் படித்தேன், இப்போ படித்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அதை திணிக்கும் போது ப்ராப்ளம். அங்கே தான் டென்ஷன் ஏற்படுகிறது, அங்கே தான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்படுகிறது, அங்கே தான் ஒரு வேறுபாடான கருத்துக்கள் ஏற்படுது. ஏன்னா குழந்தைக்குள்ள ஆண்டவர் வேறு ஆசைகளை வைத்திருக்கிறார், வேறு ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், வேறு ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார், வேறு ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார்.
பாருங்க, எந்த அப்பா அம்மாவுடைய அதே அழைப்பு தான் குழந்தைக்கு இருந்ததுன்னு சொல்ல முடியல. நிறைய பேர் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் எல்லாம் கேட்பாங்க, அதாவது முழு நேர ஊழியர்கள். ஏன் உங்கள் குழந்தை வந்து ஒரு ஊழியக்காரங்களாக வரல? ஏன் நீங்கள் மிஷினரியாக இருக்கீங்க, உங்கள் குழந்தை மிஷினரியாக வர முடியாது? அழைப்பு இருந்தால்தான் வர முடியும். சரி, நம்ம குழந்தைகளை புரிந்து கொள்வதை குறித்து பேசி கொண்டிருக்கிறோம். குழந்தைகளை புரிந்து கொள்வதில் இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் என்னன்னு பார்க்குறோம். ஜென்ரேஷன் கேப்பை தாண்டி கர்த்தர் வைத்திருக்கிற சித்தத்தை நான் புரிந்து கொள்ளாதது தான் எனக்கும் என் குழந்தைக்குமான ஒரு பெரிய டென்ஷனாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போது தேவன் நம்ம குழந்தைக்குள்ள ஒரு அழகான ஆசையை, நோக்கத்தை, அழைப்பை வைத்து இந்த உலகத்துக்கு அனுப்புகிறார். சில நேரம் நம்ம நினைக்கிற மாதிரி, நம்ம விருப்பப்படுற மாதிரி அது இருக்கவே இருக்காது. ஒருவேளை தெரியலை, பவுலோடைய பேரண்ட்ஸு பவுல் ஒரு மிஷினரியாக போவார்னு யோசித்தாரா எனக்கு தெரியலை. மோசேக்கு இப்படிப்பட்ட அழைப்பு, ஒருவேளை பேலஸில் இருக்கார், அவர் எகிப்து அடுத்த பார்வோனா வருவார் அப்படின்னு யோசித்திருக்கலாம். ஆனால் திடீர்னு பார்த்தா அவர் வந்து இஸ்ரவேலை வழிநடத்தும்படி தேவன் அழைக்கிறார். அதனால் தேவன் ஒவ்வொருவருக்கும் வைத்திருக்கிற அழைப்பை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆபிரகாம் ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ங்க. ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய சமூகத்தில் போய் அப்பப்போ நின்று பேசுகிறார். அவர் வந்து என்னென்னா ஒரு சகோதரனிடத்தில் பேசுகிறது போல, ஒரு நண்பரிடத்தில் பேசுகிறது போல ஆபிரகாம் பேசுகிறார். ஆபிரகாமுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்னன்னா குழந்தையே இல்லை. ஆனால் ஆண்டவர் அள்ளி அள்ளி வாக்குறுதிகளை கொடுத்துட்ருக்கார். ஆதியாகமம் 15 பார்த்தீங்கன்னா, உன்னுடைய சந்ததி அப்படியே வானத்தின் நட்சத்திரங்களை போல மாறும், அப்படியே கடலின் மணலை போல மாறும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் 99 வயதில் தேவனிடத்தில் அவர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது, எனக்கு என்ன குழந்தை, எனக்கு என்னுடைய வாரிசு என்ன, என்னுடைய தலைமுறை எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தொடர்ந்து அவர் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் ஒரு நாள் பேசுகிறார் அவருடைய குழந்தைய பற்றி. ஆதியாகமம் 17வது அதிகாரம் 19வது வசனத்தில் அழகாக சொல்லுகிறார். அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக, என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். பாருங்க, ஆபிரகாம் தொடர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய குழந்தையை குறித்து பேசும்போது, விசாரிக்கும்போது, குழந்தையோட பேரை கூட தேவன் தான் அங்கே வைக்கிறாரு. ஈசாக்குன்னு பேர் வை, அவன் என் உடன்படிக்கையின் ஒரு மகனாக இருப்பான், அவன் மூலமாக வரப்போகிறது நான் தெரிந்து கொள்ள போகிற ஒரு தேசம்னு சொல்லி ஒரு 400 வருஷத்துக்கு அப்புறம் அவனுடைய தலைமுறைகள் 3-4 தலைமுறைகளுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி ஆபிரகாமோட தேவன் பேசுகிறார். அப்படின்னா ஏற்கனவே அவர் திட்டம் பண்ணி வச்சிட்டார், அப்படி தானே? ஏற்கனவே தெரிந்து கொண்டு வச்சிட்டார். ஏற்கனவே ஈசாக்கோட ரோல் என்ன, அதுக்கப்புறம் இருக்கிற அவருடைய பிள்ளைகள் யாக்கோபு, ஏசா, இவங்களோட ரோல் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டார். அப்போ குடும்ப தலைவன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு ஜெபிக்கிறதெல்லாம் பெண்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் குழந்தைகளை புரிந்து கொள்ள வேண்டுமானால், குறிப்பாக தேவன் குழந்தைகளுக்கு வைத்திருக்கும் அந்த உன்னத திட்டத்தை தெரிந்து கொள்ளணும்னா, குடும்பத்தின் தலைவர்களாகிய ஆண்கள் இல்லை போய் அந்த தகப்பன்மார்கள் தேவ சமூகத்தில் நின்று, ஆண்டவரே ஒரு குழந்தை கொடுக்க போகிறீங்க, இல்லைன்னா எனக்கு ஒரு குழந்தை கொடுத்துருக்கீங்க, இந்த குழந்தைக்கு நீர் என்ன எதிர்காலம் வைத்திருக்கிறீர், நீ எப்படி இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் நீங்கள் கேட்டீங்கன்னா, உங்கள் குழந்தையை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை உங்களோடு கூட பேசுவார். இன்றைக்கி நம்ம பேரண்ட்ஸ் யாருமே ஆண்டவரிடத்தில் போய் அவரோட சித்தம் கேட்கறதில்ல. நம்மளா ஒரு சித்தம் போட்டுட்டு, ஆண்டவரே இன்ஜினியர் ஆயிடணும், டாக்டர் ஆயிடணும், ஆண்டவரே அதுக்கப்புறம் வந்து என் குழந்தை அப்ராட் போயிடணும், இப்படி நிறைய வச்சுட்டு இதை ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டாக கொண்டு வருது. ஊழியக்காரங்க கிட்ட போய் ஜெபிக்கிறது. ஒரு அம்மா அப்படி தான் ஜெபித்தாங்க. அந்த மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க, என் பொண்ணு டாக்டர் ஆகணும். அப்போ நான் சொன்னேன், இது தேவ சித்தமான்னு சொல்லி கேட்டிங்களா? இல்லை, எனக்கு ஆண்டவர் பல வசனம் கொடுத்துட்டாரு, இது தேவ சித்தம் தான். சில நேரம் நம்மளாக வந்து சில முடிவுகளை எடுக்கும்போது அங்கே தான் நமக்கும் குழந்தைகளுக்கும் டென்ஷன் இருக்கும். ஏன்னா தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அது குழந்தைகளுக்குள்ள ஆசையாக வந்து அது நம்மளோடு கூட போராடி கொண்டு இருக்கும். ஒரு குழந்தை அப்படி தான், இந்த கோர்ஸ் தான் சேர்க்கணும்னு சொல்லி அந்த தகப்பன் போய் ஒரு காலேஜில் கம்பல் பண்ணி விட்டுட்டார். அந்த கல்லூரி படிக்க போன அந்த பிள்ளைக்கு, அந்த மகளுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்பா எனக்கு இந்த கோர்ஸ் பிடிக்கல, எனக்கு இது பிடிக்காத ஒரு கோர்ஸில் சேர்க்குறீங்க, எவ்வளோ அந்த குழந்தை அந்த பிள்ளை கேட்டிருக்கா. மும்பையில் இந்த தகப்பனாரை நான் சந்தித்தேன்.
அப்போது அவள் கேட்கல. அவள் பல முறை லீவுக்கு வரும்போது போராடி பார்த்துருக்கா. என்னை வேறு கல்லூரியில் சேர்த்துருங்க, என்னை வேறு கோர்ஸில் சேர்த்துருங்க, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்காத ஒரு சப்ஜெக்டை என் மேலே திணிக்கிறீங்களே, எனக்கு படிக்க பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவள் சொல்லும்போதெல்லாம், இல்லைம்மா இதை முடிச்சிடு நீனு, அப்பா சொல்கிறேன்ல அப்படின்னு அனுப்பிச்சி வச்சார். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, 6 மாதத்தில் அந்த குழந்தை அந்த ஹாஸ்டல்லையே அந்த மகள் அவள் தற்கொலை செய்து கொண்ட அந்த தகப்பன் கண்ணீரோடு கூட என்கிட்ட வந்து பேசினார். நாங்கள் ஒரு பேரண்ட்ஸ் மீட்டில் இந்த காரியத்தை குறித்து நான் பேசும்போது, நீங்கள் சொல்வது 100க்கு 100 உண்மை. தேவன் என் குழந்தைக்கு வைத்திருக்கிற திட்டத்தை நான் புரிந்து கொள்ளலை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், இதுதான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லி அவன் மேலே திணிச்சு இன்றைக்கி என் குழந்தையே நான் இழந்துட்டேன். பாருங்கள், அது அங்கே தான் டென்ஷன் ஆகுது இல்லை? அப்போ முதலாவது கணவன்மார்கள், நம்ம தலைவர்கள் போனோம். மனைவிமார்களும் ஜெபிக்கலாம். பாருங்கள், ரெபேக்கா ஜெபிக்கிறாங்க. அவங்களோட கர்ப்பத்தில் 2 குழந்தைகள் மோதி கொண்டிருக்கு. அப்போல்லாம் ஸ்கேனெல்லாம் இல்லை. என்ன பண்ணுறது, என்ன ஒன்று நடக்குதே அப்படின்னு சொல்லி விசாரிக்க போனாங்களாம். ரொம்ப அழகாக போட்டிருக்கு. ஆதியாகமம் 25வது அதிகாரம் 22, 23வது வசனத்தில் இப்படி போட்டிருக்கு. அவள் கர்ப்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடு ஒன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, போய் ஜெபிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே, குழந்தைகள் ஏதோ ஒரு அசௌகரியம் இருக்கு எனக்கு, இந்த குழந்தைகளுக்காக அவங்க ஜெபிக்க போகிறாங்க. கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்கள் குழந்தைகளுக்காக அம்மாமார் ஜெபிங்க. என் குழந்தைக்கு என்ன எதிர்காலம் வச்சுருக்கீங்க, என்னுடைய குழந்தை எப்படி வளர்க்க வேண்டும், என் குழந்தைக்கு நீர் என்ன வைத்திருக்கிறீர், அது எப்படி நான் சரியாக நேர்த்தியாக வளர்க்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். பாருங்க, ரெபேக்காவோட தேவன் பேசுகிறார். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கர்ப்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்களில் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கலும் பலத்திருப்பார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார். இந்த வசனத்தையும் நீங்கள் யாக்கோபுவை காப்பாற்றி இல்லை ஆசீர்வாதத்தை வாங்கும்படி ரெபேக்காள் அனுப்புகிறதையும் கோர்த்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ரெபேக்காள் சரியான காரியத்தை செய்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், ரெபேக்காளுக்கு முன்னாலேயே ஆண்டவர் சொல்லிட்டாரு, முந்தினவன் பிந்தினவனை சேவிப்பான், அதான் மூத்தவன் இளையவனை சேவிப்பான். இப்போ இளையவனை குறித்து தேவன் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அப்போமே ரெபேக்காளுக்கு சொன்னனால தான் அந்த இளையவனை காப்பாற்றுவதில், ஆசீர்வாதத்தை முந்தி பெற்றுக்கொள்ளுவதில் ரெபேக்காள் அங்கே ஒரு பெரிய ஒரு கேரக்டர், அந்த ரோல் ப்ளே பண்ணுறாங்க அவங்க இல்லை? நம்ம வேதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், குட்டி சாமுவேலோட தேவன் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். சாமுவேலேன்னு கூப்பிடுறாரு. அன்னாள்கிட்ட பேசலை. அன்னாள்கிட்ட என்ன சொன்னார், உன் குழந்தைய நீ தேவனுக்காக கொடுத்துரு அப்படின்னு பேசினார். அன்னாள் விட்டுட்டாங்க. ஆனால் அப்படி அன்னாள் ஆண்டவருடைய அந்த வேலைக்காக, ஆண்டவருடைய அந்த சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும்போது, குட்டி சாமுவேலோட சின்ன வயசுலேயே ஏலியை பற்றி, ஒரு தீர்க்கதரிசியை பற்றி, ஒரு ஆசாரியனை குறித்த குடும்பத்தை பற்றி, அந்த குடும்பத்தை குறித்ததான வரப்போகிற தீர்க்க தரிசனங்களை தேவன் குட்டி சாமுவேலோட பேசுகிறார். யோசேப்போட கர்த்தர் பேசினாருங்க. ஒரு கனவு கொடுத்தார். ஒரு கனவு கொடுத்தோன்னே அந்த யோசேப்புக்கு அப்போ அந்த வயதில் புரியலை. இல்லை, எல்லா அரிக்கட்டும் தன்னுடைய அரிக்கட்டை வணங்குற மாதிரி, சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அவரை வணங்குற மாதிரி ஒரு ட்ரீம். ஹி வாஸ் அ ட்ரீமர். அதில் சின்ன வயசுலேயே பார்த்துட்டு அண்ணன்ட்ட சொல்லும்போது திட்டுறாங்க, அப்பா கிட்ட போய் சொல்கிறாங்க, அப்பாவுக்கு அது புரியலை, திட்டுறாரு. ஆனால் அந்த குழந்தைகிட்ட அப்பவுமே கர்த்தர், உனக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிற, நீ உன் சகோதரரை காட்டிலும் உன் பெற்றோரை காட்டிலும் நீ உயர்ந்திருப்பாய், எல்லாரும் உன்னை வணங்கக்கூடிய அளவில் நான் உனக்கு ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்குறேன்னு சொல்லி சின்ன வயசுலேயே ஆண்டவர் என்ன பண்ணுறார், பேசுகிறார். ஆக தேவன் கிட்ட போனாதாங்க தேவன் நம்ம குழந்தைகளுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை தேவன் நம்மளோடு கூட பேச முடியும். ஸோ அவங்க ஆப்பிளா, ஆரஞ்சா, மாதுளம் பழமா அப்படின்றத முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் போகணும். தேவ சமூகத்தில் போய் அடிக்கடி பேசும்போது, குழந்தையோட வழிகளை பார்க்கும்போது உங்களுக்கு குழந்தைகளை புரிந்து கொள்ள முடியும். அப்போ குழந்தைங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு டென்ஷனே இருக்கவே இருக்காது. ஏனென்றால் குழந்தைகள் நிச்சயமாக கர்த்தருடைய சித்தத்தை செய்வதில் வாஞ்சை தானாகவே இருக்கும் அவங்களுக்கு. நீங்கள் அதை சொல்லவே வேண்டாம், அவங்க தானாகவே இருக்கும். அவங்களுக்கு அதற்கு வேண்டிய வாசல்கள் விரிவாய் திறக்கும், அதற்கு வேண்டிய வாய்ப்புகள் அவங்கள தேடி வரும். பாருங்கள், தாவீதை ஆண்டவர் ராஜாவாக்கணும் போது
அவங்க அப்பா அம்மா ஏற்படுத்தி கொடுக்கலங்க. தேவன் ஒரு கோலியாத் என்னும் ஒரு பெரிய வாய்ப்பை கொண்டு வந்தார். ஆக்சுவலாக அவர் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு, அவங்க அப்பா அப்படி தான் அனுப்புகிறாரு. ஆனால் தேவனுக்கு தெரியும் இவன் ஒரு வீராதி வீரனாய் வர வேண்டும், தேசத்தை பாதுகாக்கிற ராஜாவாய் வர வேண்டும். அதனால் ஹீ இஸ் அ வாரியர், ஹீ ஹேஸ் டு கம் டு அ வார் ஜோன், ஒரு 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 போர்க்களத்துக்கு அவன் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி போர்க்களத்துக்கு கொண்டு வரார். போர்க்களத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வாழ்க்கையே மாறிடுச்சுங்க. அதுக்கப்புறம் அவர் ஆடு மாடு மேய்க்க போகவே இல்லை. அதனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மளோடு கூட தெளிவாய் பேசுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் அந்தத்தில் உள்ளவைகளை அவர் ஆதி முதற்கொண்டு அறிந்திருக்கிற தேவன். அவர் முடிவிலிருந்து ஆரம்பத்தை பார்க்கிறவர். அவர் நம்ம குழந்தைகளுக்கான எல்லா காரியத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். He is already fixed a purpose and a destiny for your children. நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்போது உங்களோட காரியத்தை, உங்கள் சுயநலத்தை அந்த குழந்தைகள் மேல் திணிக்காத படிக்க, தேவனே நான் எப்படி என் குழந்தைய வளர்க்க வேண்டும், நீங்கள் என்ன சுத்தம் வைத்திருக்கிறீங்க, இந்த கெரியருக்கு போகிறாங்க, இந்த காலேஜுக்கு அனுப்பலாமா, இந்த பள்ளியில் சேர்க்கலாமா, நீங்கள் ஜெபிக்கும்போது தேவன் எப்படி தகப்பனோட தாயோடு குழந்தைகளோட பேசுகிறாங்களோ அதே போல் கர்த்தர் உங்களோடும் கூட பேசுவார். அதை நீங்கள் கவனித்து ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கீழ்ப்படியும் போது உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் அந்த டிரான்சிஷன் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை அழகாக தேவன் எடுத்து சொல்லுவார். பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியும். பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. பிள்ளைகளை புரிந்து கொள்ளுவதில் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம், உங்களுடைய திட்டத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஆனால் பிள்ளைகளை நாங்கள் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். தேவனே, உம்முடைய சமூகத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் வந்து நின்று எங்கள் பிள்ளைகளுக்கான திட்டத்தை வெளிப்படுத்தும் என்று கேட்கிற பெற்றோராக நீங்கள் மாற்றுங்க தகப்பனே. உம்மை கேட்டு கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு செய்ய நீங்கள் உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுடைய பிரச்சனைகளை, எங்களுடைய ஆவல்களை பிள்ளைகள் மேலே நாங்கள் திணிக்காத படிக்கு தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின் நிமித்தமாக பிள்ளைகளுக்குள்ள நீர் வைத்திருக்கிற வாஞ்சை வளர்த்த ஆண்டவரே பிள்ளைகளை வளர்க்கும்படியான கிருபைகளை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. எங்கள் பிள்ளைகள் உமக்கேற்ற பயத்தில் வளர வேண்டும், உமக்கேற்ற ஞானத்தில் வளர வேண்டும் அப்பா. ஆண்டவரே, உலக பிரகாரமான ஞானத்திலும் எங்கள் பிள்ளைகள் வளர வேண்டும். பிசாசின் எல்லா வஞ்சக வலைகளிலிருந்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளும். பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு இருக்கிற பெற்றோருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறப்பா. பாவத்தில் வழி விலகி சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவின் நாமத்தில் மனம் திரும்புவார்களாக. அந்த தாயோட தகப்பனுடைய கண்ணீரை கர்த்தர் நீங்க பாருங்க தகப்பனே. அப்பா ஆண்டவரே, வழி விலகி சென்றிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே அவர்களை திருப்பி ஆண்டவரே சரியான வழிக்கு கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறவங்களை எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். திருமணத்துக்காக காத்திருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நல்ல வரன்களை கொடுத்து நல்ல ஒரு ஆண்டவரே ஏற்ற துணையை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த நேரத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் சந்தோஷம் சமாதானம் வரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கிறதோ, வியாதிகள் இருக்கிறதோ, அது இயேசுவின் நாமத்தில் மாறும்படிக்கு ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் மாறும்படிக்கு ஜெபிக்கிறேன். குழந்தை இல்லாத ஆண்டவரே தம்பதியருக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்க கற்பத்தின் கனியை நீங்க தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசுவின் நாமத்துல பேசுகிறப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு பார்த்த நிகழ்ச்சி உங்களோடு கூட ஆண்டவர் பேசியிருப்பார்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். உங்களுடைய குழந்தைகளை குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர் வைத்திருக்கிற திட்டத்தை கர்த்தர் அழகாக நடத்தி முடிப்பார். ஜெபிங்க, கர்த்தரோட சமூகத்தில் போய் குழந்தைகளை குறித்து விசாரிங்க. கர்த்தர் உங்களுக்காக உங்களோட குழந்தைகளுக்கு வைத்திருக்கிற வருங்கால திட்டங்களை, அவருடைய நோக்கத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்போ உங்களுக்கும் உங்கள் குழந்தைக்கும் நல்ல ஒரு சுமூகமான உறவு இருக்கும். பிள்ளைகளை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் மற்றும் ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணலாம். இந்த குடும்ப நிகழ்ச்சியோட மற்ற எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா யூடியூப் சேனல் ரோஸ்லின் ரெக்ஸ் ஜாய்ஃபுல் ஃபேமிலின்னு சொல்லி நீங்கள் போட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி விடை பெறுகிறேன். வணக்கம். சென்னையில் வேர்ல்ட் லைஃப் ஃபவுண்டேஷன் மீண்டும் இந்த வருடம் நடத்தும் வெட்லாக் 2018 திருமணத்திற்காக ஆயத்தமாகும் வாலிபர்களுக்கான சிறப்பு கூடுகை
நவம்பர் 24ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். சகோதரி ரோஸ்லின் ரேக்ஸ், சகோதரர் ஜோசப் மனோகரன், பாஸ்டர் VGS பரத்ராஜ் ஆகியோர் சிறப்பு செய்தி அளித்து உங்கள் திருமண வாழ்க்கைக்காக சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். கூட்டம் நடைபெறும் இடம் ஹோட்டல் சந்திராசியன், காசி தியேட்டர் அருகில் ஜாஃபர்கான்பேட், சென்னை. முன்பதிவு அவசியம். பதிவு கட்டணம் ரூபாய் 200 மட்டுமே. முன்பதிவு செய்ய www.wordlife.org.in லாகான் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 733-8988-088. வாருங்கள், உங்கள் திருமண வாழ்க்கைக்கான கடவுளின் திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள்.